நாங்கள் வந்து முதலே பார்த்துருக்கிறோம். முதலே பார்த்ததுன்ற தொடர்ச்சியை பார்த்துக்கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் நான் டீச்சர்ஸ் அந்த இந்த செக்ஷனில் வந்து நாங்கள் ஃபார்ம் ரெடி பண்ண பார்த்தோம். இப்போ இந்த ஃபார்மில் ஃபுல் நேம், ஃபோன் நம்பர் அண்ட் நம்பர் கொடுத்துக்கொள்ளணும். மற்றது இமெயில், மற்றது சப்ஜெக்ட், மற்றது கலர் தீம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் வேறுங்க 2 தடவை ஒரே நம்பரில் இருக்கிறேன் இல்லையா, உள்ளுக்குள்ள பிளேஸ் ஹோல்டர். அப்போ நான் பிளேஸ் ஹோல்டரை ஃபர்ஸ்ட்டு நான் எடிட் பண்ணிக்கொள்ளணும். எங்கே அந்த பிளேஸ் ஹோல்டர் இருக்குன்னு பார்த்துக்கொள்ள போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் டேட்டாவில் இருக்கிற தகவல்கள்லாம் இந்த விஷயங்கள் சொல்லியிருப்பதாக வந்து ஃபார்ம் டேட்டாவில் வந்து செட் ஃபார்ம் டேட்டான்னு கொடுத்துக்கொள்ளுவேன். அந்த ஃபார்ம் டேட்டாவில் இருக்கிறத வந்து ஸ்டோர் பண்ணிக்கொள்ளணும். இதில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் இந்த ஆல்ரெடி எழுதியிருக்கீங்க பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள். சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும், ஃபுல் நேம் கேபிட்டல் ஸ்மால் இருக்கணும். அந்த நேம் ஓர்டர்லாம் வந்து இதை ஸ்டோர் பண்ணணும். இதை நான் டிஃபால்ட்டாக ஸ்டேட்டஸை வந்து ஆக்டிவ் பண்ணி வைக்கிறேன். மாற்றுறதை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டீங்கண்டா எக்ஸ்பீரியன்ஸுக்கிட்ட நான் என்ன நம்பர் ஏதோ எழுதியிருந்தானோமா இல்லையா, அதை நான் இங்கே சர்ச் பண்ணி எடுத்து அந்த கேண்டில் சேஞ்ச் அது பிறகு நான் என்னதுக்கான சொல்கிறேன். இந்த ஃபார்மில் வந்திருக்க நேமுக்கு இந்த வேல்யூவை நாங்களுடைய அசைன் பண்ணணும். ஃபார்ம் டேட்டாவில் இந்த ஃபார்முக்கு இந்த நேமுகளுக்கு இடையில் அசைன் பண்ணணுன்றது தான் அதில் காட்டியிருக்கேன். இந்த பாருங்கள் நேம் அண்ட் எல்லாத்துக்கும் படி இருப்பேன் பாருங்கள். எல்லாத்துக்கும் நேம் போட்டால் தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். இதுக்கு வந்து நேம் கொடுக்கல. அப்போ நான் இதுக்கு நேம் கொடுத்துக்கொள்கிறேன். ஸ்டேட்டஸ் ஏன்னா நேம் கொடுக்கல. நேம் கொடுத்தா தான் நான் அந்த ஸ்டோர் பண்ண வைக்கும். ஏன்னா நான் வந்து கேண்டில் சேஞ்சுக்கு அதான் எழுதி வச்சுக்கிறேன். இது ரிக்வயர்டுன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து கட்டாயம் எங்களுக்கு தேவை செலக்ட் பண்ணணும். ஒன்லீவை கேபிட்டல் ஓ அண்ட் எழுதி கொள்கிறோம். கொஞ்சம் டீசெண்டாக சரி கேபிட்டல் சி போல் அதில் பார்த்துக்கொள்கிறோம். சரியா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நான் விளங்கப்படுத்தி இருக்கேன் தானே. அடுத்தது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதில் பாருங்கள். பிளேஸ் ஹோல்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர் எழுதிக்கிறேன். அப்போ நம்பரை நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். சரியா, இங்கே வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு நம்பர் எழுதிக்கிறேன். அப்போ அதையும் மாற்றிக்கொள்கிறேன். சரியா, சும்மா மேத்தமேட்டிக்ஸ் 2 போட்டுக்கொள்கிறேன் நான். ஓகே, போட்டு நாங்கள் இனி மிச்ச விஷயத்தை பார்ப்போம். சரியா, இப்போ பட்டனை கிளிக் பண்ணிக்கலானே அது வந்து ஓப்பன் ஆகணும். அப்போ பட்டன் டைப்பை வந்து சப்மிட் கொடுக்குறேன். சரியா, அப்போ இங்கே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம். அப்படி வருது. சரியா, இதில் வந்து க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகும். சரியா, ஓகே. இப்போ வருது ஃபார்ம் போகுது. சரியா, முதல் வேறாமல் இருந்தது. இப்போ சப்மிட் கொடுத்துறியா வருது. இல்லை வந்து நான் இன்னொரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறேன். அது வந்து என்ன ஆல்ரெடி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் பாருங்கள். நான் இதில் எழுதிக்கொள்வேன். கொனஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஹேண்டில் ரெஜிஸ்டர். நான் மேல் எழுதாமல் ஆர்டரில் எழுதுகிறேன். முதல்ல அது ஃபார்ம், பிறகு ஹேண்டில் கலர் சேஞ்ச் அதுகளுக்கு பிறகு எக்ஸ்டர்னலைசேஷன் ப்ராக்கெட்டுக்குள்ள அண்ட் எழுதி போட்டு தென் வந்து ஈக்குவல்ஸ் கிரேட்டர் தேன் சிம்போல் எழுதிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் எழுதிட்டு நான் முதல்ல எழுத போகிறேன். முதல்ல இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். prevent default. சரியா, அதை எழுதிக்கொள்வேன். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். தென் வந்து ட்ரை கட்ச் மெத்தட்லாம் நான் எழுத போகிறேன். முதல்ல ட்ரை கட்ச் மெத்தட்டில் என்ன செய்யணும், கட்ச் மெத்தட் எழுதிக்கொள்ள போகிறேன். சரியா, இரர் வந்ததுண்டா கட்சுக்கில் அதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்டா இப்போ வந்து SWAL ஃபயர் அதில் ஃபயர் பண்ண போகிறோம். அதான் வந்து நான் வந்து ஒரு பொப்பாவுக்கு ஒரு டிசைன் போட்டிருக்கேன். அது ஃபயர்ன்னு சொல்லுவோம். அது ஃபயர் வந்து இரர் ஃபயராக இருக்க போகுது. அதில் டெக்ஸ்ட் வந்து என்னென்னு இருக்க போகிறேன்டா நான் இதில் கொஞ்சம் பிள்ளை அழிட்டேன். இது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு எழுதுவோம். அப்போ அதை போட்டேன். சரி, அதில் வந்து ஐக்கன் என்ன, இரர் ஐக்கன். அடுத்தது வந்து என்ன, டெக்ஸ்ட் வந்து என்னென்னு வரணும், டைட்டில் என்னென்னு வரணும். டைட்டில் வந்து என்னென்னு வரணுமெண்டா பாருங்கள், டபுள் கொலன் ஓப்பன் இது செமிகொலனுக்குள்ளே டபுள் கோட்டேஷனுக்குள்ளே இரர் என்று எழுதி கொள்ள போகிறேன்.
இரர் ஃபார் இன்சர்ட்டிங். சரியா? அடுத்தது வந்து இது என்னடா கச் ரைட் மெத்தட் ஒர்க் பண்ணாடி இதில் எங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். மெசேஜ் என்ன சொல்லணும் அதையும் எழுதிக்கொள்ள போகிறேன். நீங்கள் உங்களை விரும்பினா எழுதிக்கொள்ளலாம். அதாவது டெக்ஸ்ட்னு சொல்லலாம், மெசேஜ்னு சொல்லாமல். சரியா? நீங்கள் போட இங்கே இரர் எதுவும் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ரிகர் பண்ணி கொண்டு இருக்கும். சரியா? இரர் டாட் என்ன வார இரர் இருந்து ரெஸ்பான்ஸ் ஸ்பெல்லிங் ஒழுங்காக எழுதி கொள்ளணும். அதில் வாரது வந்து டேட்டா இருந்தால் மெசேஜ். ஹை கச் மெத்தடில் வந்து முதலாவது அப்புறம் கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் ரெஸ்பான்ஸ் வேரியபிள் எடுத்துக்கொள்ள போகிறோம். வேரியபிளுக்கு வந்து வைட் எக்ஸாய்ஸ்ன்றது வந்து ஏபியோட கனெக்ட் பண்ணுறது. போஸ்ட் பண்ண போகிறோம். என்னத்தை போஸ்ட் பண்ண போகிறோம்? இந்த லிங்க் எங்கே எடுத்துக்கொள்ளணும்? நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட்மேனில் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? போஸ்ட்மேனில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த விஷயம் கவனமாக இருக்கணும். ஏபிஐ என்னத்தை போடுறோம்ன்றது இல்லைன்னா உங்களுக்கு அது பிழைச்சி விட்டுரும். அதில் நான் தேவையில்லாத அழிச்சு ஸ்டோர் அண்ட் வேரியபிள் கால் பண்ணி கூட ஸ்டோர் அண்ட் எழுதி கொள்கிறேன். கமா ஃபார்ம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். அதுக்குள்ள என்ன எழுத போகிறோம் பார்க்க போகிறோம். முதலாவது வந்து ஃபுல் நேம் பெறப்போகுது. அங்கே கொடுத்த மாதிரியே நேம் கொடுத்து கொள்ளணும். டபுள் கொலன் ஃபார்ம் டேட்டாவில் போயிட்டு ஃபுல் நேம் வந்து ஸ்டோர் பண்ணணும். அடுத்தது வந்து ஃபோன் நம்பர். ஃபோனுண்ட ஃபார்ம் டேட்டாவில் ஃபோன் கமா. அடுத்தது வந்து என்னென்னு பார்த்துக்கொள்கிறேன். பார்த்துட்டு போடுறேன் இமெயில் கமா. அடுத்தது வந்து என்ன சப்ஜெக்ட் ஃபார்ம் டேட்டா சப்ஜெக்ட். அடுத்தது என்ன ஸ்டேட்டஸ். அடுத்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கமா. அடுத்த கலர் தீம். அதில் வந்து ஃபார்ம் டேட்டா அதில் கலர் தீம். கடைசி கமா போடத்தவில்லை. இதில் செமிகோலன் போட்டுக்கொள்ளணும். நான் போடாமல் ஒர்க் பண்ண வச்சு காட்டுறேன் பாருங்கள். பிறகு போட்டு காட்டுறேன். இல்லை ஃபயர் பண்ணணும். இதெல்லாம் ஓகே. ஆனால் என்ன ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து ஐக்கன் வந்து சக்ஸஸ். அடுத்தது வந்து உங்களுக்கு டைட்டில் வந்து என்னென்னு கொடுக்க போகிறோம் சக்ஸஸ் ஃபுல். அடுத்த டைட்டில் கொடுக்க போகிறோம் என்னென்று அடுத்த டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். ரெஸ்பான்ஸ் பண்ணணும் டேட்டாவில் மெசேஜாக. சரியா? எவ்வளோ தான் இங்கே செமிகோலன் போட்டுக்கொள்வோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி அங்கே வந்து கொடுத்தது தானே வேணும். ஓகே. ஃபார்முக்கு என்ன செய்யணும்? சப்மிட் சப்மிட் பண்ணணும். என்னண்டு சப்மிட் பண்ணிக்க என்ன ட்ரிகர் பண்ணணும்? ஹேண்டில் ரெஜிஸ்டர் ட்ரிகர் பண்ணணும். ஓமா இல்லையா ஃபங்க்ஷன்? ஓகே. அது ட்ரிகர் பண்ணால் அங்கே ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணால் அங்கே ஃபங்க்ஷன் வருதான்னு பார்த்துக்கொள்ளலாம். சரியா? சிம்பிளான விஷயங்கள்லாம் நீங்கள் கூட யோசிக்க தேவையில்லை. இதில் ஏதாவது இரர் விட்டுருந்தால் மட்டும் அந்த இரர் வரும். இதில் நம்பர் ரெண்டு மாற்றணும் எக்ஸ்பீரியன்ஸை. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர்ன்றது வந்து கேபிட்டல் எம்மாக இருக்கணும். அப்புறம் நான் அதில் மாற்றி காட்டணும் ஒரு இரர் ஒன்று வரைக்கல. நானுமே இரர் விடுறேன்டா அப்போ உங்களுக்கு முழங்கணுமென்றதுக்காக இல்லை வந்து நான் வந்து செட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து என்ன ஹேண்டில் சேஞ்ச் பண்ணிக்க என்னென்று வரணும். சேஞ்ச் ஹேண்டில் சேஞ்ச் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். அந்த கால் பண்ணிக்கல என்ன செய்யணும்? வேல்யூ என்ன மாறணும்? ஃபார்ம் டேட்டாவில் வந்து ஃபுல் நேம்
2 பேர் ஆகணும். சரியா? அதே மாதிரி மிச்சத்துக்கு அப்படியே போட்டுக்கொள்வோம். அதுக்கேற்ற வேல்யூகளை போட்டுக்கொள்ளுவோம். சரியா? கரெக்டாக போட்டுக்கொள்ளணும். வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் காய்ச்சல் அந்த தடிமனால கொஞ்சம் டிலே ஆகிட்டுது. அதில் வழியாக போட்டுக்கொள்ளணும். ஓகே, நான் ஃபில் பண்ணி கொள்வோம். ரெஜிஸ்டர் ஆகலை என்ன? அப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இன்ஸ்பெக்ட் பண்ணினோம்டா உங்களுக்கு இன்னும் 20 ரூபா அதை காட்டிக்கொள்ளும். கொஞ்சம் பெருசாகிக் கொள்வோம். கன்சோலில் போவோம். இல்லை பாருங்கள், என்ன கேனாட் ரீட் ப்ராப்பர்ட்டி ரீடிங் டேட்டா ரெண்டு இரர் காட்டுது பாருங்கள். இந்த டேட்டான்றதுக்கு இடையில் ஒரு இரர் காட்டுது, ஓமா இல்லையா? அப்போ நான் அந்த பாட்டுக்கு போய் கொள்ளுவோம். இரர் அந்த இடத்துல காட்ட முடியும். கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இரர்ன்றதை காட்டிக்கொள்ளும் ஈஸியாக. அதில் போய் பார்ப்போம். நாங்கள் வந்து என்ன இதுக்கு ஒரு கேள்வி அடையாளம் டேட்டா வந்தால் மட்டும் போட சொல்லியிருக்கிறோம். ஆனால் டேட்டா வந்து டெக்ஸ்ட் சரியா, ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்டாக இருக்கணும். சரியா? ஓகே. இல்லை இதில் டேட்டாண்டு தான் வரும். இதில் கமாண்டர் ஒன்று போடையில, அதான் பிரச்சனை. டேட்டான்றது பிரச்சனை இல்லை, கமாண்டர் கடைசியில் போட்டுக்கொள்ளணும். சரியா? நான் அதே வியூவில் வச்சு டைப் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில் பண்ணிடலன்னு சொல்லுது. அப்போ நான் 10 மாற்றிக்கொள்கிறேன். இப்போ என்ன எரர் காட்டுது? கேண்டில் ரெஜிஸ்டரில் ஏதோ பிரச்சனையா? அதில் வந்து என்ன கேஷ் மெத்தடில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது பாருங்கள். அப்போ நான் திருப்பி அங்கே போகிறேன். வந்து என்ன பிரச்சனைன்னு பார்க்க போகிறேன். சரியா? ஓகே, நான் அதில் அந்த இரண்டு போட்டது ஒரு பிள்ளை ஒன்று இருந்தது. அதை ரிமூவ் பண்ண இல்லை. அந்த இரரை வந்து இருக்கணும். அது பக்கத்தில் ரெஸ்பான்ஸு பக்கத்தில் இருந்தால் என்றது கேள்வி கொஷன் மார்க். அதில் இருந்தால் டேட்டா இருந்தால் என்ன வரணும், இல்லையண்டா என்ன வரணும், அதை எழுதி கொள்ள போகிறேன். சரியா? இரர் ஃபோ இன்சர்ட்டிங் அது ஆட்டோமேட்டிக்காக வருது. நான் எழுதி கொள்ளுவோம். அதை நான் எனக்கு விரும்பின எழுதிக்கொள்கிறேன். சரியா? இதில் ஏதோ ஒரு பிள்ளை ஒன்று விட்டுட்டேன். சப்ஜெக்ட் இடைவெளி கேப் ஒன்று இருக்குது. மெட்டது வந்து பார்த்தேன்டா நம்பரை சிம்மோட எழுதி போட்டேன். பாதுகளை மாற்றிக்கொள்ளணும். இதில் ஒழுங்காக எழுதினீங்கன்னா உங்களை ஒர்க் பண்ணும். சரியா? இல்லை திருப்பி இமெயில் வந்து எடுத்தாச்சுன்னு சொல்லுது. அப்போ நான் திருப்பி ஒரு எடுக்க போகிறேன். எடுக்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் பண்ணியிருக்குது. நான் மாற்றுறேன். ஆதர்@gmail.com எனக்கு இப்போ ஸ்டோர் ஆகும்.
என் பேரை கௌஷிக்கண்டு மாத்திரன் கௌஷிக்கண்டு இப்போ அட் டீச்சர்ன்னு கொடுக்குறேன். சக்ஸஸ்ஃபுல் அட் ஆகிட்டு. சரியா? இப்போ நான் வந்து பார்க்குறேன், நீங்கள் வந்து செலக்ட் ரோஸை பார்க்குறேன்னு எனக்கு வந்து கௌஷிக்கண்டு அட் ஆகிருக்கு ஆதாரண்டு. சரியா? 13ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இப்போ அட் ஆகிட்டுது. இப்போ இன்சர்ட்டுக்கான கோடிங் ஒர்க் பண்ணுது. எனக்கு இன்சர்ட் பண்ணோன்னு என்ன செய்யணும், அந்த ஃபோம் டேட்டா எல்லாம் நல்லா ஆகணும். அதான் வந்து எம்டியாக வரணுமா இல்லையா? அப்போ இந்த எம்டியாக வரணுமெண்ட நான் என்ன செய்யணும், ஒவ்வொரு இதுகளையும் கோல் பண்ணணும். திருப்பி கோல் பண்ணிட்டு இப்படியே விடலாமா? இதெங்கே வரணும், செட் ஃபோம் டேட்டான்றதுக்குள்ளே வரணும். அப்போ நான் செட் ஃபோம்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். லைட் எந்த பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒன்லைனில் இருந்தீங்க உங்களுக்கு சஜஷன் காட்டிக்கொள்ளும். நீங்கள் அதுக்கு வந்து இது வந்து ப்ளக்இன்ஸை இன்ஸ்டால் பண்ணால் காட்டிக்கொள்ளும், இல்லைன்னா காட்டாது. உங்களை ஃபுல்லாக நான் இவ்வளோத்தையும் காப்பி பண்ணுறேன். நாங்கள் வந்து அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன் செட் ஃபோம் டேட்டாக்கில். இப்போ நான் கொடுத்துக்கொள்வோம். இதில் ஆதரைஸ் கொடுத்துட்டு பார்ப்போம். 22 சொல்லுது என்ன. அப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன், திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி இதில் கொடுக்க போகிறேன். ஆனால் திருப்பி கொடுக்கல வந்து என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக் ஆட் பண்ண விடாது. இமெயில் ஒரு அடி எடுத்துட்டேன்னு சொல்லுது. அப்போ நான் என்ன செய்யணும், ஃபுல்லாக அழிக்கணும். அழிச்சிட்டு வேறவே கொடுத்துட்டு ஆட் கொடுக்க இல்லை, ஏதோ ஒரு 22 இருக்குன்னு சொல்லுது. அப்போ என்னதுக்காக பார்க்கணும், நான் இங்கே போய் பார்ப்போம் என்ன எரர் இருக்குன்னு. சரியா? இதுக்கு ஏதோ ஒரு பிள்ளை இருக்குது, என்ன நீங்களே சொல்லுங்க. ஆபாம் எல்லாம் போட்டிருக்கேன். என்ன பிள்ளை, டேட்ன்னு எழுதிக்கணும். டேட்டா இல்லை, ஃபோம் டேட்டா இல்லை. அப்போ அது ஒரு பிள்ளை. இதில் செமிக்கோலம் போடாத ஒரு பிள்ளை. அடுத்து இதில் ஒரு செமிக்கோலம் போடணும். எல்லாத்துக்கும் செமிக்கோலம் முடியாக்க போட்டுக்கொள்ளணும். இல்லையாண்டா ஒரு 22 அடிச்சுக்கொள்ளும். சரியா? பாருங்கள், ஒரு எம்டியாக வருதாகுமா இல்லையா? முதல் ஃபுல் பண்ண டேட்டா இல்லை. ஓகேவா? இப்படி இன்சர்ட் பண்ணுற கோடிங்கை பார்த்துக்கொள்கிறோம். இனி வேறு சைட்ஸில் வந்து நாங்கள் மிச்ச விஷயங்களை பார்த்துக்கொள்ளுவோம். அப்டேட் பண்ணுற, டிலீட் பண்ணுற பார்த்துக்கொள்ளுவோம். வியூ பண்ணுறது, இதுதான் இந்த டேட்டா இன்சர்ட் ஆகிட்டு. ஓகேவா?